everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தால்ச்சா ரெசிபி. தால்ச்சா வந்து பிரியாணி, கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம் அதோடலாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தஞ்சாவூர், திருச்சி, மதுரையிலலாம் இந்த தால்ச்சா ரொம்ப ஃபேமஸ். தால்ச்சாவில் வந்து பருப்பு, கொஞ்சம் மட்டன், அப்புறம் சில காய்கள் எல்லாம் போட்டு செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தால்ச்சா செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடு இருக்கக்கூடிய மட்டன், ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2ஐயும் ஊற வச்சு வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான காய்கள் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதில் ஒரு பாதி மாங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது ரெண்டும் நம்ம கறியோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கடைசியாக நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காயும், சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா. இவ்வளோ தான் தேவை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ கறி, பருப்பு, ஸோ தக்காளியும் போட்டுடலாம். 2 தக்காளி, அப்புறம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டுக்கலாம். இப்போயே உப்பு போட்டுக்கணும், அப்போ தான் அந்த கறியில் உப்பு ஏறும். கடைசியாக போட்டால் உப்பு ஏறாது. கடைசியாக தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வந்து கழுவும் போதே அதில் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இப்போ மஞ்சத்தூள் தேவைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன் வேக வைக்கிறதுக்கு. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். கறி வேகும் போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கறி ஃபாஸ்ட்டாக வேகும். அதுக்காக நீங்கள் வந்து பருப்பு தனியாக வேக வச்சுட்டும் கறியை தனியாக வேக வைக்கலாம். உங்களுக்கு வந்து கறி ஓவர் குக் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பருப்பையும் தனியாக வேக வச்சுட்டு இது பண்ணலாம். பட் இப்போ இதில் வந்து நம்ம பருப்பை நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கிட்ட ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன்றனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கறியும் பருப்பும் ஒன்றா போடும்போது கரெக்டாக வெந்துடும். உங்களுக்கு கறி ஓவர் குக் ஆகிட வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக பருப்பை குக் பண்ணிவிட்டு கடைசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே கறி வேகிற டைமில் நம்ம காயை வந்து குக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு அந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காவை நான் இப்போ தான் வெட்டுறேன், ஏன்னா அது கருப்பாயிடும்ன்றனால. போடுறதுக்கு முன்னாடி வெட்டியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மாங்காய் வந்து இந்த தோல் சைடு போட்டு இப்படி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுதான் தோல் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். ஸோ இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. 7 minutes ஆச்சு. ஸோ காயை தண்ணியை எடுத்து வச்சுட்டேன், தண்ணியை வடிகட்டிட்டேன். மட்டன் வந்து ஒரு 8 whistles அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் இப்படி, இந்த கடலை பருப்பு மட்டும் இப்படி ஃபுல்லாகவே இருக்கும். அது நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும், மேஷ் பண்ண தேவையில்லை. அண்ட் கறியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணலாம். தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சோன்னே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கும் போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம்.
மசாலாலாம் வதங்கினோடனே நம்ம இந்த மட்டன் பருப்பு அதெல்லாம் போட்டுடலாம். இப்போது இந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தால்ச்சா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ திக்காகிற வரைக்கும் இதை நம்ம திறந்தே வச்சுட்டு நம்ம அந்த கொஞ்சம் சுண்டை வச்சிடலாம். யூகேயோட கறிக்கடைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து மட்டனும் வச்சுருப்பாங்க, லேம்பும் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து மட்டன்னா பெரிய ஆடு, லேம்னா கொஞ்சம் சின்ன ஆடு. அண்ட் மட்டன் வந்து 1 hour குக் ஆகுதுன்னா லேம் வந்து 1/2 hour குக் ஆகும். ஸோ டபுள் த அமௌண்ட்டாக குக் ஆகும் மட்டன். ஸோ நான் எப்போவுமே லேம் வாங்குவேன். லேம் வந்து ரொம்ப டெண்டராக வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து மட்டன் அண்ட் அந்த லேம் அண்ட் பருப்பு வந்து உங்களுக்கு அன்ஈவனாக குக் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வேக வச்சுக்கலாம். மட்டனை தனியாக அண்ட் பருப்பு தனியாக வேக வச்சுக்கலாம். மீன்வைல் தேங்காய் அரைச்சிக்கலாம். எந்த குருமாவுக்கு தேவையான அளவு தேங்காய், நிறையாவும் போட்டுறக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்கும். சோம்பு சொல்ல மறந்துட்டேன். சோம்பு வந்து ஒரு 1 tablespoon சோம்பு போட்டுக்கலாம். தேங்காவையும் சோம்பையும் அரைச்சிட்டோம், ஊற்றிடலாம். இந்த தால்ச்சா வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கணும், இந்த அளவுக்கு பாருங்க. இப்போ இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, வாசனையும் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய்லாம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மூடி இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகி சூப்பர் டேஸ்ட் வரும். ஸோ அதை மூடி வச்சுட்டு கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்லாம். தால்ச்சாவும் ரெடி, பிரியாணியும் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சீரக சம்பால செஞ்ச பிரியாணி. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தால்ச்சா சின்னதில் தஞ்சாவூரில் சாப்பிட்ட ஞாபகம் வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட அது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான தஞ்சாவூர் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.